ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுட்டுமுள்ளி சுடரே சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம தியா வந்து இப்போது ஒரு ரூம்குள்ளே பந்து எடுக்கிறதுக்காக போகிறாங்க. யாரோ லாக் பண்ணிடுறாங்க. நம்ம தியா ரொம்பவே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, பயப்படவும் செய்கிறாங்க. கரெக்டான சமயத்தில் நம்ம சுடர் தான் வந்து காப்பாற்ற செய்கிறாங்க. ஆனால் சுடர் மேலேயே பழியை திருப்பி போடுறாங்க தியா. சும்மாவே சும்மா இருக்க மாட்டாங்க, இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தியா வந்து சுடர் மேலே தான் பழி போடுறாங்க. வீட்டில் போயிட்டு இங்கே சரளா கிட்ட, இந்த சுடர் என்னை ரூமில் வச்சு லாக் பண்ணிட்டாமா, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு யாருமே இல்லவே இல்லை, கொஞ்ச நேரம் கழித்து இவளே ஓப்பன் பண்ணி விட்டுட்டாமா, இவளுக்கு என்னை பிடிக்கவே பிடிக்கல, அதனால தான் இப்படியெல்லாம் செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தியா அதாவது நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கேட்ட சரளாக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. உடனே இங்கே சுடரை பார்த்து நம்ம சரளா வந்து பயங்கரமாக முறைக்கிறாங்க. சுடர், என்னடி உன் மனசுக்குள்ளே என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்க? நீ இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை இழுத்துக்கிட்டு வருவ, ஏதாவது கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துக்கிட்டே தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இப்போது ஸ்கூலுக்கு போயும் இப்போது தியா கிட்ட நீ வம்பு பண்ண ஆரம்பிச்சிடியா, தியாவை இல்லாமல் பண்ணணும், அதானே உன்னுடைய நோக்கம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரளா பயங்கரமாக திட்டுறாங்க. ஸோ பழனி சாரி நம்ம சண்முகம் இருந்துட்டு, ஏன் ஏன் சரளா எதுக்காக இப்படிலாம் பேசுகிற? கண்டிப்பாக சுடர் அப்படிலாம் நினச்சி பூட்டியிருக்க மாட்டா. சுடர், நீ பூட்டினியாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ மாமா, நான் லாக் பண்ணவே இல்லை மாமா, தியாவோட சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது, நான் தான் போயிட்டு அந்த வழியாக போய்கிட்டு இருந்தேன், அப்போது ஓப்பன் பண்ணி விட்டேன், யார் கதவை லாக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுடர் சொல்கிறாங்க. தியா இருந்துட்டு, இவன் நல்லா நடிக்கிறா, என்னை பார்த்தாவே இவளுக்கு பிடிக்கவே இல்லை, அதனால தான் இப்படி பண்ணியிருக்கா போல், எனக்கு ஏதாவது ஒன்று ஆகணும்னு சொல்லிட்டு இந்த சுடர் நினச்சிருக்கா, அதனால தான் இப்படி லாக் பண்ணி என்னை சாவடிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு தியா வந்து சொல்கிறாங்க. இங்கே அபிக்கு பயங்கரமாக கோவம் வருது சுடர் மேலே. உடனே சுடர் இருந்துட்டு, அம்மு நீங்களாவது என்னை நம்புங்க அம்மு, நான் சத்தியம்மா லாக் பண்ணலாமோ அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு சுடர், நீ முகத்துலேயே முடிக்காத, நீ இப்படி ஒரு கேடுகட்ட வேலையை செய்வேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, உனக்கு இப்படி தான் நான் சொல்லி கொடுத்து வளர்த்தேனா, என்னை இப்படி அவமானப்படுத்திட்டே சுடர், இனிமேல் நீ முகத்துலேயே முடிக்காத, என்கிட்ட பேசவும் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அபி பயங்கரமாக கோவத்தில் போயிடுறாங்க. ஸோ நம்ம சண்முகம் இருந்துட்டு, சுடர் நீ எதுக்காகவும் கவலைப்படாதம்மா, அபி எதுவும் கோவத்தில் அப்படி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, மாமா அம்மா என்கிட்ட பேசலை அப்படின்னா கண்டிப்பாக என்னால் தாங்கிக்கவே முடியாது மாமா, நான் எந்த தப்புமே பண்ணல மாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பின்னாடி ஓடி போய் இங்கே நம்ம அபியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இங்கே பாருங்க அம்மோ, நான் தப்பு பண்ணலாமோ, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க அம்மோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் வந்து அழுகுறாங்க. இங்கே பாரு, சும்மா அழுது நாடகம் போடாத, தியாவோட உயிரவே போக வைக்கணும்னு சொல்லிட்டு நீ நினச்சிருக்க, நீ இப்படியெல்லாம் எப்படி தான் யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியல, இதெல்லாம் யார்கிட்ட கற்றுன்னு வந்தேன்னு எனக்கு தெரியல, இப்போ ஒரு வேளை உன்னுடைய அப்பனோட புத்தியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடுறாங்க. எங்கள் சுடருக்கு ரொம்பவே மனசு வருத்தமாக இருக்குது. அப்பாவா, ஒருவேளை அப்பா அடிதடி பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. நம்ம தருண் வந்து இங்கே சுடர்கிட்ட, இங்கே பாரு சுடர், நீ கவலைப்படாத, ஒரி பண்ணிக்காத சரியா, நீ வா நம்ம வெளியே போயிட்டு பார்க்காண்ட போயிட்டு விளையாடிட்டு வருவோம், அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுவேன். இல்லை தருண், எனக்கு விளையாடுறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது, தியாவை நான் ரூமில் வச்சு லாக் பண்ணவே இல்லை தருண், ஆனால் தியா என் மேலே ஏன் தான் அபாண்டமாக பழி போடுறான்னு எனக்கு தெரியவே இல்லை, அம்மு வேற என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது தருண் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு சுடர், அதெல்லாம் கோவம் இருக்கிற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் அத்தையும் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க, நீ கவலைப்படாத சுடர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம சுடரை வந்து பக்கத்தில் உள்ள பார்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. எப்போவுமே நம்ம தருணும் சுடரும் அங்கே வந்து வழக்கமாக விளையாடுறது தான். ஸோ அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயுமே நம்ம சுடர் விளையாடவே இல்லை. அவங்களுக்கு அபியோட ஞாபகமாகவே இருக்குது. ஏன்னா எங்கே அம்மா பேசாமல் போயிடுவாங்களோ அப்படின்ற பயமும் பதட்டமும் நிறையவே இருக்குது. ஏன்னா நம்ம சுடருக்கு தன்னோட அப்பா எங்கே இருக்காரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, யார் என்னன்னு கூட எதுவுமே தெரியாது. தன்னோட அப்பா கூட இருக்கணும்னு அவ்வளோ ஆசை. ஸோ அது நிறைவேறலை. அம்மாவாவது நம்ம கூட இருக்கணும், எப்போவுமே அவங்க நம்ம கூட நல்ல விதமாக பேசிக்கிட்டே இருக்கணுன்றது தான் நம்ம சுடரோட ஆசை. ஸோ இப்போது தியா பண்ண வேலையால் இப்போது நம்ம அபியுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த நினைப்பாகவே இருக்காங்க. அந்த சைடு இங்கே வெற்றி வராங்க. வெற்றி சுடரை பார்த்துட்டு, சுடர் இங்கே தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு சுடர்கிட்ட பேச வராங்க. சுடர், என்ன சுடர் உன் முகம் வாடி போயிருக்கு, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம சுடர் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. உடனே தருண் இருந்துட்டு, அங்கிள் சுடரோட அம்மா பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் சுடர் இப்படி அப்செட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, பேச மாட்டாங்களாம்மா, எதுக்காக பேசாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ தான் தியா சொன்னது, அதாவது நடந்த எல்லாத்தையுமே தருண் வந்து சொல்கிறாங்க.
இப்போது இங்கே நம்ம வெற்றி வந்து எப்படியாவது சுடரை சிரிக்க வைக்கணும், இவ இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியெல்லாம் யோசிக்கிறாங்க. ஸோ நம்ம சுடருக்கு நிறைய காமெடி சொல்லி சிரிக்க வைக்க பார்க்குறாங்க. ஆனால் சுடருக்கு சிரிப்பே வரல. ஏன் சுடர் இப்படி இருக்க, நீ இப்படி முகத்தை வாட போட்டுக்கிட்டு இருந்த அப்படின்னா சுத்தமாக நல்லாவே இல்லை. வழக்கம் போல் நீ என்கிட்ட பேசுகிற மாதிரி பேசு சுடர். அன்றைக்கி நீ என் உயிரவே காப்பாற்றிருக்க. உண்மையவே உண்மையில எனக்கு பாசமும் மரியாதையும் அன்பும் நிறைய கொட்டி கிடக்குது சுடர். அப்படி இருக்கிறப்போ எனக்கு பிடிச்ச ஒரு தங்கப்பிள்ளை இப்படி முகத்தை வாட போட்டுக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்கா? இங்கே பாரு சுடர், என்கிட்ட பேசு சுடர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இங்கே வெற்றி வந்து கேட்டதுனால நம்ம சுடர் பேச ஆரம்பிக்கிறாங்க. கேப்டன், இப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்களா கேப்டன்? அன்றைக்கி நீங்கள் மயங்கி விழுந்துட்டீங்களே, ஏதாவது நிறைய அடிபட்டிருந்ததா? நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தீங்கள அப்படின்னு சொல்லி கேட்கவும், சுடர் அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன். இப்போ நீ சந்தோஷமாக ஜாலியாக இருக்கணும். உன் அம்மா கண்டிப்பாக உன்கிட்ட பேசுவாங்க. ஏதோ கோவத்தில் உன்னை அப்படி பேச வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க போல். மற்றபடி வேறு எதுவுமே இருக்காது சுடர், கொஞ்சம் சிரிய அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை கேப்டன், என் அம்மா கூட பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தெரியுமா? ஏன்னா எனக்கு அப்பா எங்கன்னே தெரியல. என் அப்பா கூட இருக்கணும்னு எனக்கு அவ்வளோ ஆசை. ஆனால் என் அப்பா எங்கே இருக்கார், என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு கூட எனக்கு தெரியாது. அப்பாவை பற்றி அம்முக்கிட்ட கேட்டேன் அப்படின்னா அம்மு கோவம் தான் படுவாங்க. உனக்கு எல்லாமே நான் தான் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்காகவே அம்மு கோவப்படுவாங்கன்றதுக்காகவே நான் அப்பாவை பற்றி சில டைம் கேட்கவே மாட்டேன் கேப்டன். எனக்குன்னு இருக்கிறது என் அம்மு மட்டும்தானே. என் அம்மு என்கிட்ட பேசாமல் போனாங்கன்னா கண்டிப்பாக அதை மட்டும் என்னால் தாங்கிக்கவே முடியாது கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. என் அம்மு தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம இது வெற்றி வந்து பயங்கரமாக பூரிச்சு போயிடுறாங்க. இப்படியும் ஒரு குழந்தை இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அந்தளவுக்கு நம்ம சுடர் வந்து ரொம்பவே உணர்வுபூர்வமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தன்னோட அம்மா மேலே அவ்வளோ பாசமாக இருக்காங்க அப்படின்றத எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறாங்க. இங்கே பாரு சுடர், நீ உன் அம்மா மேலே இவ்வளோ பாசமாக இருக்க. அதாவது உன் அம்மாவை நான் பார்த்தே ஆகணுமே, உன் அம்மாவை எனக்கு காட்டுவியா அப்படின்னு சொல்லிட்டு. என் அம்மா இப்போ ரொம்ப ரொம்ப கோவமாக இருக்காங்க கேப்டன். நான் எப்படி கேப்டன் என் அம்முக்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க முடியும்? கண்டிப்பாக அம்மா கோவம் தான் படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம தருண் வந்து கூடவே ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. எப்போவுமே நம்ம இது சண்முகம் வந்து எங்கேயாவது தனியாக போனால் கூட ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருப்பாங்க. ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா கால் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த ஃபோன் இருக்குது. சுடர், நீ கவலைப்படாத சுடர், அங்கிளுக்கு நம்ம அத்தை எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டிடலாம். எப்படி தரும், எப்படி காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் தான் ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்கேனே, இந்த ஃபோனில் நம்மளோட ஃபேமிலி ஃபோட்டோ, அத்தையோட ஃபோட்டோன்னு நிறைய இருக்கே. நம்ம ரீசெண்டாக கோவிலுக்கு கூட போயிருந்தோம்ல, அப்போ கூட இந்த ஃபோட்டோ எடுத்துறதெல்லாம் இருக்குது. நான் அதை எடுத்து தரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி கொடுத்தாரு, நானே எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுத்து இங்கே நம்ம வெற்றிக்கிட்ட, கேப்டன் இவங்க தான் என்னுடைய அம்மு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க. அதை பார்த்து இங்கே நம்ம வெற்றி அப்படியே கதி கலங்கி போயிடுறாரு. பயங்கர அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன அபிதான் சுடரோட அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாரு. இதை அவர் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன கேப்டன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, இவங்க தான் என்னுடைய அம்மு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களா, என்ன சொல்கிற சுடர், இவங்க தான் உன்னுடைய அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் கேப்டன், இவங்க தான் என் அம்மா. ஆனால் என் அப்பா இப்போ வரைக்குமே எங்களை பார்க்கவே வரல கேப்டன். என் அப்பாவுக்கு என்ன கோவம்னே தெரியல. என் அப்பா என்ன பண்ணுறாரு, எங்கே இருக்காரு அப்படின்னு நான் நினைக்காத நாளே இல்லை தெரியுமா. என் அம்மாவுமே அவங்கள பற்றி சொல்லவே இல்லை. அப்படி இருந்தாலுமே நான் என் அப்பாவை பற்றி நினச்சிக்கிட்டே தான் இருப்பேன். ஸ்கூலுக்கு போகிறப்பெல்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு மற்ற பசங்க எல்லாருமே அவங்களோட அப்பா கூட வந்து பைக்லேயோ இல்லை கார்லேயோ வந்து இறங்குவாங்க. ஸ்கூலுக்கு போகிறப்ப அவங்க அப்பாவுக்கு பாயெல்லாம் சொல்லிட்டு போவாங்க. ஈவினிங் வரப்போ அவங்க அப்பாங்க சாக்லேட்ஸ் வாங்கிக்கிட்டு அதாவது குழந்தைங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்கணும்னு எனக்கு அவ்வளோ ஆசை தெரியுமா கேப்டன். ஆனால் அதெல்லாம் நடக்கவே நடக்காதுல்ல. ஏன்னா என் அம்மா எப்போவுமே என் அப்பா எங்கே இருக்காரு, யார் என்ன ஏதுன்னு சொல்லவே மாட்டாங்க. இவ்வளோ என் அம்மோட அண்ணா இருக்காரு, எனக்கு மாமா ஆச்சு, அவங்களுக்கு கூட அவங்கள பற்றி ஒன்றுமே தெரியாது தெரியுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம அதாவது வெற்றிக்கிட்ட சுடர் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம வெற்றி அழுதுகிட்டேங்க நம்ம சுடரை கட்டி அணைச்சிக்கிறாங்க. கேப்டன் என்னாச்சு கேப்டன், ஏன் நீங்கள் அழுகுறீங்க? ஓ, என் கதையை கேட்டு உங்களுக்கும் அழுகியாக வருதா கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சுடர், உன்னுடைய அப்பாவை நீ பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் கேப்டன்,
என் அப்பாவை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு என் அம்மா மனசு வைக்கணும். என் அம்மா எங்கே இருக்காங்கன்னு என் அம்மா வந்து என் அப்பா எங்கே இருக்காங்கன்னு சொன்னால் மட்டும்தானே என் அப்பாவை நான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சுடர், உன் அப்பாவை நீ இப்போவே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்கிறீங்க கேப்டன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் சுடர், நான் தான் உன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட எங்கள் சுடர் அப்படியே மிரண்டு போயிடுறாங்க. என்ன கேப்டன் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் தான் என் அப்பாவா, இதை எப்படி நான் நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம், நானும் உன் அம்மாவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஒரு சில பிரச்சனையனால் உன் அம்மா தப்பு பண்ணதுனால ஜெயிலுக்கு போயிட்டா. அதுக்கப்புறம் உன் அம்மா தப்பு பண்ணியிருக்காளேன்னு சொல்லிட்டு அவளை நான் பார்க்கவே போகல. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு குழந்த பிறந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றது எனக்கு இப்போ தான் தெரியும். நீ பிறந்த விஷயம் கூட எனக்கு தெரியாது சுடர் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்கிறீங்க கேப்டன், இல்லை இல்லை இதை நான் நம்பவே மாட்டேன், நீங்களாம் என் அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சுடர் நீ நம்பணும் அப்படி அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லவ் பண்ணப்போ எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ், ஒரு சில வீடியோஸ், நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். ஸோ அதை காட்டுறாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் இங்கே நம்ம சுடர் நம்புகிறாங்க. என்ன சொல்கிறீங்க கேப்டன், இதை என்னால் நம்பவே முடியல. எதுக்காக நீங்கள் என் அம்மாவை ஜெயிலே விட்டு வச்சுருந்தீங்க? நானும் என் அம்மாவும் ஜெயிலில் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டோம் தெரியுமா? ஜெயிலே பிறந்து ஜெயிலு ஸ்கூல்லுக்கே நான் போய்கிட்டு இருந்தேன். ஜெயிலே வேண்டாம், நான் கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு என் அம்மா தான் என் இது சண்முகம் மாமாவுக்கு கூட இருக்க வச்சாங்க. நான் இருக்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது. என் அம்மு தான் எனக்கு அம்மா அப்படிங்கிற விஷயத்தையுமே யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு சில பேரால் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு, என் அம்மா தப்பு பண்ணல கேப்டன், உண்மையாகவே என் அம்மா தப்பு பண்ணவே இல்லை. ஜெயிலில் கூட எல்லாருக்குமே எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க தெரியுமா என் அம்மு ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அவங்க தப்பு பண்ணி நான் ஒரு டைம் கூட பார்த்தது கிடையாது. அப்படி இருக்கிறவங்க எப்படி கேப்டன் அதாவது தப்பு பண்ணியிருக்க முடியும்? என் அம்மா சத்தியமாக தப்பே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சுடர் வந்து அடித்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்ட கேப்டன் வந்து, அதாவது வெற்றி வந்து பயங்கரமாக யோசிக்கிறாங்க. அதே சமயம் இங்கே நம்ம சுடர் இருந்துட்டு உடனே உங்களை நான் அப்பான்னு கூப்பிடலாமா, ஆனால் உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்க விஷயம் அம்முக்கு தெரிஞ்சுது அப்படின்னா பயங்கரமாக கோவப்படுவாங்க கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருடா, நீ எனக்கு பிறந்த குழந்தை, கண்டிப்பாக நீ என்னை அப்பான்னு கூப்பிடலாம், ஆனால் அபி எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா, அவளை நான் எப்படி மன்னிச்சு ஏற்றுக்க முடியும், கண்டிப்பாக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் கேப்டன், கண்டிப்பாக அம்மா தப்பு பண்ணவே இல்லை, அம்மா தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்காக தான் பரோல் மூலமாக வெளியே வந்திருக்காங்க. கண்டிப்பாக அம்மு தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிரூபிச்சிருவாங்க. உங்களுக்கு அம்மு மேலே நம்பிக்கை இல்லையா கேப்டன்? என் அம்மு ரொம்ப நல்லவங்க, நானே ஒரு சின்ன குழந்தை தான், அதுக்குள்ளே என் அம்மு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்கக்கூடாது, சுற்றி இருக்கிறவங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாது, கெட்டது நினைக்கக்கூடாது, தப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு எவ்வளோலாம் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்டவங்க தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. நீங்கள் நம்புறீங்களா கேப்டன்? என் அம்மு தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுடர் வந்து சொல்கிறாங்க. இப்போது நம்ம சுடர் கூட பேசிக்கிட்டு இருக்க டைமில் அப்போ தான் இங்கே அந்த மாணிக்கம் வந்து அந்த பார்க்குக்கு வராங்க. மாணிக்கத்தை பார்த்ததுமே இங்கே நம்ம கேப்டன் பயங்கர கோவமாக ஓடி போயிட்டு அந்த மாணிக்கத்தை பிடிச்சிடுறாங்க. ஐயோ இவன்கிட்ட மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்க நினைக்கிறாங்க. ஸோ தப்பிக்கவே முடியல. இங்கே நம்ம வெற்றி இருந்துட்டு, இங்கே பாருடா, எதுக்காக கருணாவை நீ மிரட்டிக்கிட்டே இருக்க, இங்கே பாரு, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா, கருணாவை கஷ்டப்படுத்துகிற யாருமே நல்லாவே இருக்கக்கூடாது, நான் உன்னை கட்டின பொண்டாட்டியவே நான் ஜெயிலுக்கு அனுப்பணும்டா, என் கருணாக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஆமாம், உன் கருணா ரொம்ப ரொம்ப நல்லவன் பாரு, இங்கே பாரு, அவன் தான் கொலை பண்ணதே, பார்வதியை கொலை பண்ணது அந்த கருணா, அவன் மேலே இருக்கிற தப்பை போக்கணும், நம்ம எந்த ஒரு கஷ்டத்தையும் பற்றக்கூடாதுன்றதுக்காக ஒட்டுமொத்த பழியையுமே உன் பொண்டாட்டி மேலே திருப்பி விட்டுட்டான் அந்த கருணா நீ நினைக்கிற மாதிரி நல்லவன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட கேப்டன் அப்படியே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. ஸோ இப்படி அதிர்ச்சியில் இருக்கிறப்பவே அங்கேருந்து மாணிக்கம் வந்து தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. நம்ம சுடரும் தருணும் கூடவே ஓடி போய், கேப்டன் இவர் யார், இவரை எதுக்காக பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது மட்டும் இல்லாமல் காலையில் என் அம்மா ஒரு வார்த்தை சொல்லி திட்டினாங்க, நீ உன் அப்பனை மாதிரி தான் ரவுடிதனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்றைக்குமே நான் அப்படி திட்டினதே கிடையாது, அப்போது நீங்கள் ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா கேப்டன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம வெற்றி இருந்துட்டு உடனே சுடரை தூக்கி வச்சுக்கிட்டு, இங்கே பாரு சுடர், என்னை மன்னிச்சிட்டு சுடர், நீ உன் அம்மாவை புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கூட நான் அப்படியே
புரிஞ்சுக்காம போயிட்டேன். நீ சொல்கிறது உண்மைதான். அப்போது உன் அம்மா அதாவது அபி வந்து தப்பு பண்ணவே இல்லை சுடர். இதுக்கான ஆதாரம் எனக்கு இப்போ கிடைச்சிருச்சு. அந்த மாணிக்கத்தை பிடிச்சோம் அப்படின்னா அதுக்கான ஆதாரமும் கிடைச்சிரும். அவன் என்கிட்டேருந்து இப்போ தப்பிச்சு போயிட்டான். நீ சொன்னது கரெக்டு தான் சுடர். நீ கவலைப்படாத சுடர். இத்தனை நாளாக அபி தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவளை பார்க்க வராமல் இருந்தேன். இன்றைக்கி அவள் தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நான் புரிஞ்சு வச்சுருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி அபி என்னை விட்டுட்டு தூரமாக போயிருக்க மாட்டா. அதே சமயம் நீ இப்படி கஷ்டப்பட்டிருக்க மாட்ட. இனிமேல் எக்காரணத்து கொண்டும் உங்கள் 2 பேரையும் கஷ்டப்பட விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம வெற்றி வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போது நம்ம சுடர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கேப்டன் இப்போ தான் கேப்டன் எனக்கு ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சுடர் இப்போ கூட நீ கேப்டன் கேப்டன் தான் கூப்பிட்டுக்கிட்டு இருப்பியா? என்னை உரிமையாக அப்பான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஏக்கம் நம்ம சுடருக்கு. ஏன்னா எப்போ நம்ம அப்பாவை பார்ப்போம், அப்பான்னு என்னைக்கு கூப்பிடுவோம் அப்படின்ற ஒரு ஒரு அதாவது சந்தோஷம், பரிதவிப்பு இப்படின்னு எக்கச்சக்கமாக சொல்லலாம். இப்போது அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் வந்து கூப்பிட்றாங்க. நம்ம வெற்றிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. அப்பா நீங்களும் நானும் இன்றைக்கி மீட் பண்ணிக்கிறதுக்கு காரணமே தருண் தான். தருண் தான் என்னை சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த பார்க்குக்கு கூட்டிகிட்டு வந்தான். தருண் மட்டும் கூட்டிகிட்டு வராமல் இருந்திருந்தா கண்டிப்பாக இப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்காது. அம்முவை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அதே சமயம் அம்முவை வெளியே எடுத்துருவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குப்பா. நாங்கள் அம்முவை வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக ஒரு லாயருமே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அவங்க தான் பரோல் மூலமாக அதாவது கோர்ட்டில் வாதாடி அம்முவை பரோல் மூலமாக வெளியே கொண்டு வந்தது. கண்டிப்பாக அவங்க நிரந்தரமாக ஜெயிலை விட்டு வெளியே கொண்டு வந்துடுவாங்கன்ற நம்பிக்கையில் தான் இருந்தோம். இன்றைக்கி நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே சமயம் உங்ககிட்ட பேசுகிற விஷயமெல்லாம் அம்முக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக கோவப்படுவாங்க அப்பா அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாரு சுடர், என்னை பார்த்த விஷயமும் இல்லை நம்ம எல்லாம் பேசிக்கிட்ட விஷயமும் வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியக்கூடாது. அந்த மாணிக்கத்தை கண்டுபிடிச்சி அதுக்கான ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு நான் தப்பு பண்ணவனுக்கு தண்டனையை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன். கண்டிப்பாக அப்படியே நான் நிரந்தரமாக வெளியே கொண்டு வந்துடுவேன். நீ எதுக்காகவும் கவலைப்படாத சுடர், சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட நம்ம சுடருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. சரிங்கப்பா, நான் அடிக்கடிக்கு உங்களை நான் மீட் பண்ணணும். டெய்லியும் ஒரு டைமாவது உங்களை பார்க்கணும்ப்பா. அதே சமயம் நீங்கள் டெய்லியும் மகேஷை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வருவீங்களே, அப்போது நீங்கள் வாங்க, உங்ககிட்ட நான் டெய்லியும் பேசுகிறேன். உங்களுக்காக நான் ஏதாவது சமைச்சு கொண்டு வரேன்ப்பா. உனக்கு சமைக்க தெரியுமா சுடர் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் தெரியாது, அத்தை சமைப்பாங்க, உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து போட்டுட்டு வரேன், அத்தை ரொம்ப சூப்பராக சமைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சுடர், நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், சரியா? இனிமேல் எந்த ஒரு கஷ்டமும் நமக்கு நெருங்கி வரவே வராது. அப்படியே நெருங்கவும் விடவே மாட்டேன். உனக்காக நான் இந்த அப்பா இருக்கான். எப்போவுமே நீ என்னை நினச்சிக்கோ. கண்டிப்பாக உனக்கு எந்த பிரச்சனையும் வர விடாமல் நான் பார்த்துப்பேன். உன்னை மட்டும் இல்லை, அபியையுமே நான் ரொம்ப நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது நம்ம சுடரும் தருணும் வீட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம அபி வந்து சுடர்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க. இப்போது நம்ம சண்முகம் இருந்துட்டு அபிக்கிட்ட, ஏன் அபி சின்ன குழந்தைகிட்டயே இப்படி நீ கோவத்தை காட்டுவ? ஏதோ கொஞ்ச நேரம் தான் கோவம், அதுக்கப்புறம் நீ சுடர்கிட்ட பேசியிருக்கணும்ல. சுடர் நீ பேசாமல் சாப்பிட மாட்டேங்கிறா, அதுக்கப்புறம் எதுவுமே யார்கிட்டையும் பேசாமல் சைலண்ட்டாகவே உட்காண்ட்ருக்கா. கண்டிப்பாக சுடர் அப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு தியா இருந்துட்டு, அப்போது நான் சொல்கிறது பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு தியா, நீ உள்ள ரூமில் இருந்த, வெளியே யார் கதவை சாத்தினாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும் தியா? நீ எப்படி அபாண்டமாக சுடர் மேலே பழி போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கேட்டதுமே தியா சைலண்ட் ஆகிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே கருணா பணத்தை இழந்துட்டு வந்துட்டு பயங்கர அப்செட்டாக இருக்காங்க. பயங்கர கோவம் அப்படியே தலைக்கு மேலே ஏறுது. ஸோ ஸ்வேதா அப்போ தான் வராங்க. என்னங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தால் உனக்கு என்ன, சும்மா தான் உட்காந்துருக்கேன் தெரியலையா பார்த்தா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்வேதா கிட்டேயே பயங்கரமாக கடுமையாக பேசுகிறாங்க. ஸோ எப்பவுமே ஸ்வேதா கிட்ட வந்து எப்பவுமே பதுமையாகவும் ஒரு மாதிரி அதாவது எவ்வளோ கோவமாக இருந்தாலும் நல்ல விதமாக தான் பேசுவாங்க. இப்போது எக்கச்சக்கமான பணம் போச்சு, ஆனால் ஒரிஜினல் ரிப்போர்ட்டும் நமக்கு வரலையே அப்படின்ற ஒரு கோவத்தில் ஸ்வேதா கிட்டே கத்திடுறாங்க. ஸ்வேதா இருந்துட்டு, கட்னா என்னாச்சுங்க, எதுக்காக நீங்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லவும், ஒன்றும் இல்லை ஸ்வேதா, கோவத்தில் இருந்தேன், தெரியாமல் உங்ககிட்ட கத்திட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ரூம்குள்ளே போயிடுறாங்க. இப்போ தான் வெற்றி வராங்க. வெற்றியை பார்த்து முறைக்கிறாங்க. எப்போவுமே வெற்றினாவே எங்கள் ஸ்வேதாவுக்கு சுத்தமாக ஆகவே ஆகாது. வெற்றி இப்போ கருணாவை பார்க்கறதுக்காக அவங்க ரூம்குள்ளே போகவும் கருணா பயங்கர கடுப்பாக இருக்காங்க. ரூமில் உள்ள ஒட்டுமொத்த பொருளையுமே போட்டு உடச்சிக்கிட்டு இருக்காங்க. கருணா உனக்கு என்னாச்சு கருணா, ஏன் இவ்வளோ கோவமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும்,
அது ஒன்றும் இல்லை வெற்றி, ஒன்றும் இல்லை, சும்மா தான் கொஞ்சம் ப்ரெஷராக இருந்ததா, அதான் இதெல்லாம் உடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெற்றி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. பார்வதி அக்கா கொலை கேஸில் இவர் தான் இன்வால்வ் ஆகியிருக்காரு. பார்வதி அக்காவை கொண்டு போடுறதே இந்த கருணா தான். இவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். எப்படியாவது அதாவது உண்மை எது அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தை கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் கருணா கிட்ட நம்ம பொறுமையாகவே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. எப்படியாவது அபியை வந்து நிரந்தரமாக வெளியே கொண்டு வந்துடணும். இந்த கருணா தப்பு பண்ணியிருக்கான்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஆதாரத்தை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி இவனை ஜெயிலுக்குள்ளே அனுப்பணும். இத்தனை வருஷமாக தப்பே பண்ணாமல் அபி ஜெயில் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தா. தப்பு பண்ணிவிட்டு வெளியில் இவன் சந்தோஷமாக இருந்திருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. என்ன வெற்றி ஏதோ தீவிரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை கருணா, சும்மா தான் நீ கோவமாக இருந்த போல் அதான் வந்தேன், ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு வெற்றி, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். நீ போயிட்டு அந்த டெண்டர் விஷயத்தை முடிச்சுட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டேங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ வேறு வேலை ஏதாவது இருந்தால் போய் பாரு, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கருணா நீ எதுவும் வேலையெல்லாம் செய்ய வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிக்கு பயங்கரமாக சரி நான் கருணாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன இவன் நம்மளை விட்டுட்டு போவனான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். சே இவன் வேற தொந்தரவா மாணிக்கத்தை எப்படியாவது கையும் குளமாக பிடிச்சி அவனை சுட்டு போட்டுறணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் நமக்கே அவன் டிமிக்கி கொடுத்துட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருணா பயங்கர கடுப்பில் இருக்காங்க. வெற்றி யோசிச்சுக்கிட்டே அப்படியே கம்முன்னு வெளியே போகவும் பயங்கரமாக யோசிக்கிறாங்க, எப்படி ஆதாரத்தை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. சரி பார்வதி அக்காவோட ரூமுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போகிறாங்க. ஆனால் அவங்க ரூமுக்குள்ளே போக முடியல, ஏன்னா லாக் பண்ணியிருக்கு. வேலைக்கார அம்மா கிட்ட தான் அந்த சாவி இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட வாங்கிக்கிட்டு போயிட்டு உள்ளே போய் எல்லா இடத்துலையுமே செக் பண்ணுறாங்க, ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. பெட்டு கீழே, கட்டில் கடியில், பீரோவில்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே செக் பண்ணுறேன் நம்ம வெற்றி. லாக்கரில் அதாவது ட்ராவில் பார்க்கவே இல்லை. அதில் பார்த்துருந்தாங்க அப்படின்னா அதில் டைரி இருந்திருக்கும். டைரியில் நம்ம பார்வதி வந்து அதுக்கான ஆதாரத்தை எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க, தன்னோட சாவுக்கு இவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்க்கவே இல்லை. எதுவுமே கிடைக்கவே இல்லையே. சரி ஒரே ஒரு வழி, அந்த மாணிக்கம் தான். மாணிக்கத்துக்கு தான் ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஸோ அவனை பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கருணாவை உள்ளே தள்ளிட்டு அபியை வெளியே கொண்டு வந்துடலாம். அபிக்கு நம்ம மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டோம், மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டோம். 10 வருஷம் அவள் நரக வேதனை அனுபவிச்சிருக்கா. நம்மளை தேடி நமக்காக ஒட்டுமொத்த குடும்பத்தவே தூக்கி போட்டுட்டு வந்த அபியை நம்ம இப்படி விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி வந்து ரொம்பவே நொறுங்கி போகிறாரு. ஸோ எப்படியாவது அபியை நிரந்தரமாக வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி வந்து நினைக்கிறாங்க. ஸோ வெற்றி நினைக்கிற மாதிரி எப்படியாவது கருணாவை ஜெயிலுக்குள்ளே தள்ளிடணும், நம்ம வெற்றி வந்து அபியை போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இன்னொரு சைடு இங்கே சண்முகம் இருந்துட்டு அபிக்கிட்ட, அபி நம்ம லாயரை பார்த்து பேசிட்டு வந்துடுவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது 2 பேருமே போயிட்டு இங்கே நம்ம பிரபாகரனை பார்க்குறாங்க. ஸோ பிரபாகரன் இருந்துட்டு, நீங்கள் கவலையே படாதீங்க அபி, ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, அந்த மாணிக்கத்தை பிடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஈஸியாக அந்த கேஸ்லேருந்து ரிலீஃப் ஆகிடலாம். இந்த கருணா தான் கொலை பண்ணா அப்படின்றதுக்கான ஆதாரத்தையுமே கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. அதே சமயம் இன்றைக்கி ஈவினிங் அவங்க வீட்டுக்கு போகிறேன், போயிட்டு அவங்க இடத்துல ஏதாவது எனக்கு எவிடன்ஸ் கிடைக்குதான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சார், எப்படியாவது நம்ம இந்த கேஸை க்ளோஸ் பண்ணி ஆகணும், இந்த கருணா ஜெயிலுக்கு போயே ஆகணும். பாவம் அந்த பார்வதி அக்கா ஒன்றுமே தப்பு பண்ணாதவங்கள இப்படி அநியாயமாக கொண்டு போட்டுட்டு இன்றைக்கி சந்தோஷமாக அந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவன் நிம்மதியாகவே இருக்கக்கூடாது, அவன் சந்தோஷமாகவே இருக்கவே கூடாது, அவனை ஜெயிலுக்குள்ளே பிடிச்சி போடணும். அவன் பண்ண தப்புக்கு அவன்லாம் வெளியே இருக்க வேண்டிய ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் எக்கச்சக்கமான வேதனை அனுபவிச்சிட்டீங்க, தப்பே பண்ணாமல் நீங்கள் ஜெயில் தண்டனையை அனுபவிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக அந்த கடவுள் இனிமேல் உங்களுக்காக தான் செயல்படுவார், உங்கள் பக்கம் சாதகமாக தான் ஏதாச்சும் செஞ்சு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க அபி, கூடிய சீக்கிரமே எல்லாத்துக்குமே ஒரு அதாவது நல்ல காலம் பிறக்குன்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரபாகரன் லாயர் வந்து சொல்கிறாங்க. ஸோ சண்முகம் இருந்துட்டு, சார் உங்களை நம்பி தான் இருக்கும், எப்படியோ அபிய பரோல் மூலமாக கூட்டிகிட்டு வந்தீங்க, அதே சமயம் ஒரே அடியாக ஜெயிலை விட்டு நீங்கள் நிரந்தரமாக இங்கே வெளி உலகத்துக்கு கூட்டிகிட்டு வரணும். என் தங்கச்சி சந்தோஷமாக வாழ வேண்டிய காலத்தில் இப்படி கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா, இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவள் வாழ வேண்டிய வயசில் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தா என்னால் தாங்கிக்கவே முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டு. சார் உங்களோட கஷ்டம் எனக்கு புரியுது, நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும், சீக்கிரமாகவே அந்த கருணாவை உள்ளே தள்ளிட்டு அப்படியே வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு இங்கே ஸ்வேதா வந்து எங்கள் கருணா கிட்ட
ஏங்க உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை என்னை பொண்ணு பார்க்க வரதா சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியாக கேட்குறாங்க. ஏன்னா ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கிற இன்டென்ஷன் தான் இப்போ வரைக்குமே இந்த காரணம் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை கேட்டதுமே பயங்கரமாக கடுப்பாகிறாங்க. என்ன ஸ்வேதா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க இன்றைக்கி ஈவினிங்கே வராங்க. வேறு யாரும் இல்லை, நான் பேசிக்கிட்டு இருந்தேன்ல என் ஃப்ரெண்டோட அண்ணா, அவர் தான் என்னை பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தார். அம்மாக்கிட்டேயுமே சொன்னேன். அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு கல்யாணம் நடந்தால் போதும்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஸ்வேதா, மகேஷ் நீ இல்லாமல் எப்படி இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் மகேஷை பார்த்துக்கிறேன், நீங்கள் மகேஷை பற்றி கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கருணாவுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, நீ மகேஷை பார்த்துப்ப, ஆனால் என்ன பார்த்துக்கணுன்றதுக்காக தானே உன் அக்காவே போட்டு தரேன். எப்படி நீ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணுறேன்னு நானும் பார்க்குறேன். எத்தனை பேர் வந்தாலும் சரி, ஏன் அந்த கடவுளே இறங்கி வந்தாலும் சரி, யார் வந்தாலும் உன்னை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ என் பொண்டாட்டியாக தான் கடைசி வரைக்கும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கருணா வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னங்க நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். வாழ்த்துக்கள் ஸ்வேதா, ஒரு பிரச்சனை இல்லை, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறது தான் எனக்குமே முக்கியம் அப்படின்ற மாதிரி சும்மா நடிக்கிறாங்க. தேங்க்ஸுங்க, இன்றைக்கி ஈவினிங் வராங்க, ஒரு சில பொருட்கள்லாம் வாங்கிட்டு வரணும், செலவு எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துடுறீங்களா, நான் லிஸ்ட் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எழுதி கொடு ஸ்வேதா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வரப்போகிற மாப்பிள்ளையே எப்படியும் ஆக்சிடெண்ட் ஆகியோ இல்லை வேறு எப்படியாவது சாக தான் போகிறான். உன்னை எத்தனை பேர் மாப்பிள்ளை பார்க்க வந்தாலும், அதாவது பொண்ணு பார்க்க மாப்பிள்ளைங்க வந்தாலுமே மாப்பிள்ளைங்களை போட்டு தள்ள வேண்டியது தான் என்னுடைய பொறுப்பு. உனக்கு ஒரு மாப்பிள்ளை அப்படின்னா அது நான் மட்டும்தான் இருக்க வேண்டிய அப்படின்ற மாதிரி கருணா வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் என்னெல்லாம் ட்விஸ்ட்டு வரப்போகுது அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி தெரிவிங்க. நம்ம சுடரும் நம்ம வெற்றியும் அதாவது 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அதாவது தன்னோட அப்பா இவங்க தான், தன்னோட பொண்ணு இதுதான் அப்படின்றது அவங்க 2 பேரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ரெட் கலர் ஹார்ட்டை தட்டி விட்டு போங்க.